இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிறகடி காசை சீரியல்ல சிந்தாமணியா நடிக்கிற டான்ஸ் மாஸ்டர் ஈசன் சுஜாதா பத்தி சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். சிறகடி காசை தொடர்ல சிந்தாமணி அப்படின்ற வில்லி கதாபாத்திரத்துல நடிக்கிறவங்க தான் ஈசன் சுஜாதா. இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடத்துல பிரபல டான்ஸ் மாஸ்டரா வலம் வந்தவங்க. சுஜாதா தமிழ் சினிமாவோட பேக் டான்சரா தன்னோட கெரியரை ஆரம்பிச்சாங்க. ரஜினிகாந்தோட தளபதி படத்துல இடம்பெற்ற காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாடல்ல ரஜினிக்கு பின்னாடி குதிரவால் போட்டுட்டு மான் போல துள்ளி குதிச்சு ஆடின இளம் பெண் சுஜாதா தான். பல பாடல்கள்ல பேக் டான்சரா ஆடி இருக்காங்க. இதயம் படத்துல கல்லூரி போற பெண்ணாவும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு பக்கம் போனவங்க அங்க டான்ஸ் மாஸ்டரா மாறி பிஸியானாங்க. பல ஆண்டுகள் கழிச்சுதான் ஈசன் படம் மூலமா தமிழ்ல ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. ஜில்லா விட்டு ஜில்லா வந்த பாடல்ல இவங்களோட ரீஎன்ட்ரி அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பல பாடல்கள்ல சிறப்பு தோற்றத்துல என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. ஈசன் படத்துக்கு அப்புறம் இவங்க பெயரையே ஈசன் சுஜாதாவா மாறி போயிருந்தது. சுஜாதாவோட கணவர் பாபு ஸ்டன் மாஸ்டர். அது மட்டும் இல்லாம ரஜினியோட முரட்டுக்கால தம்பிக்கு எந்த ஊரு, பாயும் புலி போன்ற 80s காலகட்டத்துல வெளிவந்த ரஜினிகாந்தோட சூப்பர் ஹிட் படங்கள்ல ஆக்ஷன் காட்சிகள்ல அவருக்கு டூப் போட்டவர் இவர்தான். ரெண்டு பேரும் சினிமாவில ரொம்பவே பிஸியா வலம் வந்தாங்க. வெள்ளித்திரையில இருந்து சுஜாதா சின்ன திரையில என்ட்ரி கொடுத்தாங்க. சன் டிவில ஒளிபரப்பான வானத்தை போல தொடர்ல பாண்டியோட அத்தை ரோல்ல நடிச்சிருந்தாங்க. இப்போ சிறகடி காசை சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல வெளியான சுந்தர் சியோட கேங்கஸ் படத்திலையும் கெத்ரினா தெரேசாவோட குப்பன் பாடல்ல நடனமாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கில்லி படத்துல த்ரிஷாவோட அம்மாவா நடிச்சதும் சுஜாதா தான். பாலாவோட தாரை தப்பட்டை படத்துல வரலட்சுமியோட அம்மாவா நடிச்சதும் இவங்க தான். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.